ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாங்கள் இன்று இந்த வீடியோவில் சீப் லைன் கிரில் அவனை எவ்வாறு திருத்துவதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த அவனில் பவரை ஆன் செய்தால் வேலை செய்யலை, பவர் வரையில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி முழுமையாக பார்ப்போம். இப்போ பவரை வழங்கி நாங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது லைட் வேலை செய்யலை, அவனம் வேலை செய்யலை. கண்ட்ரோலை சுழற்றி பார்த்தும் வேலை செய்யலை, ஆன் ஆஃப் பட்டனை ஆன் செய்தும் வேலை செய்யலை. என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவரை கலட்டி பார்ப்போம். நீங்கள் பார்க்குறது கண்ட்ரோல் சர்க்கிட், கோயில், வயர் கனெக்ஷன்லாம் இதெல்லாம் இருக்குது. கண்ட்ரோல் சைட்டை நாங்கள் கலட்டி பார்ப்போம். இதே போல் கவரை கலட்டி பரிசோதித்து பார்ப்போம். பார்த்திங்கன்னு சொன்னால் வயர் கோட் தான் பழுதாக இருக்கிறது, வயருக்கு ரீடிங் இல்லை. இப்போ வயரை கலட்டி பரிசோதித்து பார்த்ததில் வயர் இடையில் கட் ஆகிட்டுது. இந்த வயரை நாங்கள் கட் செய்து புதிதாக எவ்வாறு இணைப்பதுன்னு சொல்லி பார்ப்போம். முன்பிருந்தது போல் நாங்கள் வயரை கட் பண்ணி புதிதாக இணைத்திருக்கின்றோம். இப்போது பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். இப்போ ஆன் ஆஃப் பட்டனை ப்ரெஸ் செய்யும்போது இண்டிகேட்டர் லைட் வேலை செய்யுது. அதே போல் கண்ட்ரோலை நாங்கள் திருகும்போது கண்ட்ரோலும் வேலை செய்யுது. அவனில் பவர் கோட் வயர் தான் பழுதாக இருந்தது, அதை நாங்கள் சரி செய்து விட்டோம். இப்போது ஹீட் வரினோடனே தேர்மல் கண்ட்ரோல் கட் ஆஃப் ஆகுதான்னு சொல்லி பரிசோதித்து பார்ப்போம். இது வரினோடனே தேர்மல் கண்ட்ரோல் கட் ஆஃப் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.